என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 15/10/2025 நமக்கு புதன்கிழமைங்க. இந்த புதன்கிழமையில் நமக்கு கரிநாள் வந்திருக்கு. கரிநாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? அன்று பூச நட்சத்திரம் மாலை 5:11 வரைக்கும் நமக்கு பூச நட்சத்திரம் இருக்கு. அதன் பிறகு ஆயிலே நட்சத்திரம் ஆரம்பம். இந்த பூச நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய நாளில், அதுவும் புதன்கிழமையில் கரிநாள் வந்திருக்கும் போது இந்த நாளை நம்ம தவற விடலாமா? கரிநாளில் சுபகாரியம் செய்வதை தவிர்ப்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் எந்த காரியத்தை செஞ்சால் நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பரிகாரங்கள், நமக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த நாளில் செஞ்சோம் அப்படின்னா அந்த பரிகார ஹோமங்கள் செய்யலாம். இந்த பரிகார ஹோமங்கள் செய்யக்கூடியதும் கரிநாளில் செஞ்சோம் அப்படின்னா கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடன் அடைத்தல். நீங்கள் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க ஒருத்தர்கிட்ட, அவர்கிட்ட நீங்கள் மீளவே முடியலை அப்படின்னா இந்த கரிநாள் வரும்போது நீங்கள் கடனை கொஞ்சம் அளவுக்கு கொடுத்தா கூட போதும், இல்லை முழுமையாக கடன் அடைச்சா கூட போதும், திருப்பி மறுபடியும் கடன் வாங்காத நிலை உருவாகும். நீங்கள் கடனே வாங்க மாட்டீங்க. இந்த கரிநாளில் கடன் அடைச்சிட்டே அப்படின்னா அடுத்து கடன் வாங்கக்கூடிய சூழலை உங்களுக்கு உருவாக்காது இந்த கரிநாள். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாங்க இந்த கரிநாள். கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு ஏதாவது உடல் பிரச்சனை இருக்குது, மன கஷ்டம் இருக்குது, எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த நாளில் போய் சிவபெருமானோ முருகப்பெருமானோ உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து 2 விளக்கு ஏற்றிட்டு மனம் உருகி பிரார்த்தனை செய்யுங்க. இந்த நாள் எனக்கு ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லும்போது நல்ல கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. ஏன்னா கரிநாள் மாதத்தில் கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது தவற விடவே கூடாதுங்க. நான் வீடியோ கொடுக்கும்போது அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இதான். கரிநாள் வரும்போது கண்டிப்பாக ஒரு நாளுக்கு முன்பாக நான் வீடியோ கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப பேர் கரிநாளில் வழிபாடு செஞ்சு அவங்க நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. மற்றவங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை பயங்கரமாக இருந்திருக்கு. தொழிலில் மிகப்பெரிய போட்டி. சிவபெருமான் முன்னாடி உட்கார்ந்து அவங்க சிவன்கிட்ட 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதத்துக்குள்ள அந்த எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் போச்சு. தொல்லைகள் கொடுத்து வந்த அந்த நபர் அந்த கடையவே காலி பண்ணிட்டு போகிற நிலைமை உருவாயிருக்கு. நல்லது செஞ்சால் நல்லது நடக்குங்க, கெட்டது செஞ்சால் கெட்டது நடந்தே தீரும். இந்த கரிநாளில் நீங்கள் நல்லது மட்டும் நினைங்க, கண்டிப்பாக நல்ல விஷயம் 100% நடக்கும்.